டீ கடையில தேநீர் குடிச்சிட்டு இருந்த ஐயப்ப பக்தர்கள் மேல அதிவேகமா வந்த லாரி மோதி விபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விபத்துல ஒரு பெண் உட்பட 5 பேர் பலியாயிருக்காங்க. 19 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. புதுக்கோட்டை அடுத்த நமன சமுத்திரம் காவல் நிலையத்துக்கு ஆப்போசிட்ல திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்துல ஒரு தேநீர் கடை இருக்குங்க. அங்க வந்து டீ குடிச்சிட்டு இருந்த பக்தர்கள் மேலையும் சாலை ஓரத்துல பக்தர்கள் அமர்ந்திருந்த 2 வேன்கள் மேலையும் ஒரு கார் மற்றும் இருசக்கர வாகனம் மேலையும் சிமெண்ட் ஏத்திட்டு வந்த லாரி நள்ளிரவுல ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமா மோதி கோர விபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுல ஒரு பெண் உட்பட 5 பேரு பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விபத்துல 3 வயசு சிறுமி உட்பட 19 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இப்போ சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஓம் சக்தி கோவில் பக்தர்கள் 16 பேரு ராமேஸ்வரத்துக்கு ஒரு வேன்லயும், சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில இருந்து பிள்ளையார்பட்டி நோக்கி சென்ற ஐயப்ப பக்தர்கள் 22 பேர் ஒரு வேன்லயும், அதே மாதிரி திருக்கடையூர்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு கார்ல போன 6 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த டீ கடையில வண்டியை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. சில பேர் வண்டிக்குள்ளேயே வந்து தேநீர் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. சில பேர் அந்த கடைக்கு முன்னாடி அமர்ந்து டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அப்பதாங்க சிவகங்கைக்கு சிமெண்ட் ஏத்திட்டு போன ஈச்சர் லாரி வந்திருக்கு. அதோடைய ஓட்டுநர் மணிகண்டன் கட்டுப்பாட்டை இழந்திருக்காரு. அந்த லாரி வந்து ரொம்ப வேகமா வந்து விபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விபத்துல வேன்ல உட்கார்ந்துட்டு இருந்த சாந்தி, தேநீர் குடிச்சிட்டு இருந்த ஓம் சக்தி கோவில் பக்தரான ஜெகநாதன், ஐயப்ப பக்தரான மதுரை வயலை சேர்ந்த சுரேஷ், சென்னையை சேர்ந்த சதீஷ், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கோகுல கிருஷ்ணன், இந்த மாதிரி 5 பேரும் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. விபத்துக்கான காரணம் பத்தி இப்ப போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.